வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிட் 3 தான் வந்து பார்த்துட்ருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து சில சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான சம்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருந்த சம்ஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சம் வந்து என்னென்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராஜன் அண்ட் தேவன் ஹூ ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ரேஷியோ வந்து என்னது 2:1. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2018. கீழே நம்மளுக்கு எந்த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. அப்போனா இது வந்து என்னது? க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? லைபிலிட்டிஸில் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸு, ராஜனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. தென் தேவன் வந்து 80,000. அடுத்ததாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து 40,000. நெக்ஸ்ட் சன்ட்ரி அசட்ஸ் வந்து 2,20,000 கொடுத்துருக்காங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா, ஆன் 1st April 2018 ராஜன் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் ₹40,000. என்ன எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? 1st April 2018. அண்ட் ஆன் 1st September 2018 தேவன் இன்ட்ரடியூஸ்ட் ₹30,000. ஸோ தேவன் எப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? 1st September 2018. Drawings of Rajan and Devan during the year were ₹20,000 and ₹10,000 respectively. இப்படி கொடுத்துருந்தா என்னது? ராஜனுடைய drawings வந்து 20,000 and தேவனுடைய drawings தான் வந்து 10,000. Profit earned during the year was ₹70,000. டோட்டலாக வந்து ப்ராஃபிட் அந்த இயரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 70,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னது, நம்ம யூஸ்வலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அட் த பிகினிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ராஜன் தனியாக, தேவன் தனியாக நம்ம பிரிச்சாச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? கேபிட்டல் அட் த எண்ட். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ராஜன் வந்து 1 lakh, தென் தேவன் வந்து 80,000. 1 lakh and 80,000. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ஆட் drawings. ஸோ ட்ராயிங்ஸ் வந்து ராஜனுடைய ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளவு? 20,000. அண்ட் தென் தேவனுடைய ட்ராயிங்ஸ் வந்து 10,000. ஸோ ஆட் பண்ணால் 1,20,000, 90,000. நெக்ஸ்ட் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளவு? ராஜன் வந்து ₹40,000 அண்ட் தேவனுடையது வந்து ₹30,000. நெக்ஸ்ட் வந்து நம்மளது என்னது? ப்ராஃபிட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? டிடக்ட் பண்ணணும். ப்ராஃபிட் கிரெடிட்டட். ஸோ இங்கே வந்து என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அந்த இயருக்கு வந்து? டோட்டலாக நெட் ப்ராஃபிட் வந்து 70,000 இல்லையா? ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எவ்வளவு? 40,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கிறது 40,000. அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30,000 இருக்கும் இல்லையா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் ஷேர் பண்ணாத ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? இந்த 40,000 இன்னும் வந்து ஷேர் பண்ணவே இல்லை. அப்போ ஆல்ரெடி ஷேர் பண்ண ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 30,000. ஸோ இதை தான், இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரெடியூஸ் பண்ணணும் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 30,000 வந்து நம்ம எந்த ரேஷியோவில் வந்து நம்ம பிரிக்கணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது இல்லையா, 2:1. ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து நம்ம பிரிக்கணும்.
30,000 into 2 divided by 3. So 20,000 வந்து யாரோட ஷேர்? ராஜனுடைய ஷேர். அடுத்ததா 30,000 into 1 divided by 3. So 10,000 வந்து தேவனுடைய ஷேர். So இதை டோட்டல் பண்ணா 60,000 and then 40,000. ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ எவ்வளவு? ராஜனுடைய கேபிட்டல் வந்து 60,000. 1,20,000லேருந்து 60,000 போச்சுன்னா 60,000. இந்த 90,000லேருந்து 40,000 மைனஸ் ஆச்சுன்னா 50,000. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் அட் த பிகினிங். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஃபார்முலா வந்து என்னது? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 60,000. அப்போது 60,000 இன்டூ rate of interest எவ்வளவு? 6% per annum. அப்போ 6 divided by 100 into 12 divided by 12. So இது எவ்வளவு rupees? 60,000 into 6%. அப்போ 3,600. அடுத்ததா on additional capital. So additional capital அவர் எப்போ introduce பண்றாரு? 1/4/2018 is equal to additional capital வந்து எவ்வளவு? 40,000 into 6 divided by 100. ஸோ பீரியட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 31st December 2018. அப்போது ஃபினான்ஷியல் இயர் வந்து என்னது? ஜான்வரி டு டிசம்பர். அப்போது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1st April. அப்போ ரிமைனிங் பீரியட் தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை மந்த்து? 9 மந்த்து. 9 divided by 12. ஸோ 40,000 into 6% into 9 divided by 12. ஸோ 1,800. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 5,400 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ராஜன்ஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு தேவன் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆன் ஓப்பனிங் கேபிட்டல். தேவனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 50,000. 50,000 into 6 divided by 100 is equal to 50,000 into 6%, 3,000. Next on additional capital. So additional capital வந்து எப்போ introduce பண்ணியிருக்காங்க? 1st September 1/9/2018 is equal to எவ்வளோ rupees? 30,000 into 6 divided by 100. அப்போ பேலன்ஸ் பீரியட் எவ்வளோ இருக்குது? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டோட்டலாக 4 month. 4 divided by 12 is equal to 30,000 into 6% into 4 divided by 12. அப்போ 600. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் தேவன் கேபிட்டல் எவ்வளவு? 3,600. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணணும். Next sum, Ahmad and Bashir contribute rupees 60,000 and rupees 40,000 respectively as capital. Their respective share of profit is 2:1 and the profit before interest on capital for the year is rupees 5,000. ஸோ இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் தான் வந்து எவ்வளவு? rupees 5,000. Compute the amount of interest on capital in each of the following situations. நம்மளுக்கு எத்தனை situation கொடுத்துருக்காங்க? 3 situations கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 situationலையும் நம்ம interest on capital எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த சம்மில் வந்து பார்க்க போகிறோம். If the partnership deed is silent as to the interest on capital. ஸோ நம்ம interest on capital ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சம்மந்தமாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் not allowed.
when partnership deed is silent. ஸோ அடுத்ததா செகண்ட் சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு என்னது, இஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% இஸ் அலௌட் ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் டீடு. ஸோ செகண்ட் சிச்சுவேஷனில் வந்து என்னதுன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் படி 4% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும், ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளவு 5000. அகமதுடைய கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஃபார்முலா வந்து என்னது, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து இங்கே என்னது, அகமதோட கேபிட்டல் 60,000 இன்டூ 4%. ஸோ ஒரு இயருக்கு ஃபுல்லாக எவ்வளவு ருபீஸ் 2400. அடுத்ததாக வந்து ஆன் பஷீர்ஸ் கேபிட்டல். பஷீரோட கேபிட்டல் எவ்வளவு 40,000. ஸோ 40,000 இன்டூ 4/100 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1600. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளவு டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு 2400 + 1600. ஸோ 4000 வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு 5000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ சின்ஸ் profit is sufficient, interest on capital is allowed. ஏன் இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம், நம்ம தியரி பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ராஃபிட் இருந்தாலும் அது சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேர்ட் சிச்சுவேஷன் என்னென்னா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum. ஸோ அப்போ வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் அகமத்ஸ் கேபிட்டல். ஸோ அகமத் கேபிட்டல் எவ்வளவு 60,000 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் 6%. அப்போ 6/100 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3600. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பஷீர்ஸ் கேபிட்டல். அவரோட கேபிட்டல் எவ்வளவு 40,000 இன்டூ 6/100 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2400. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 3600 + 2400. ஸோ இப்போ எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு, டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6000 ருபீஸ். ஆனால் நம்மளோட ப்ராஃபிட்டே வந்து எவ்வளவு 5000 தான். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனையும் நம்ம வந்து தியரி பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் வந்து எந்த ரேஷியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம், கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும் நீங்கள், சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட் interest on capital is not allowed. And profit of rupees 5,000 should be shared in the ratio of 3:2. ஸோ இது என்ன எப்படி வந்துச்சு, கேபிட்டல் ரேஷியோ எப்படி, அகமதோட கேபிட்டல் வந்து 60,000 60,000 இஸ் டு 40,000. ஸோ 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6:4. இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3:2. இதான் வந்து கேபிட்டல் ரேஷியோ. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வேறு சம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.
இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள்.